வணக்கம்ங்க எல்லாத்துக்கும். இந்த 2-3 நாளாக நான் வீடியோ போடல. சுகர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரொம்ப கொஞ்சம் கூட 585 வரும் அப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. திடீர்னு இன்றைக்கி பார்த்தா 585 இருக்குது. இதில் என்னென்னா உடம்பு கைகாலம் நடுங்குது, என்னால் எட்டி வைக்க முடியல. ரெண்டாவது ஃபுட்டு கண்ட்ரோலில் வரல. இது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டென்ஷனில் தான் இது வருது. நானே கஷ்டமாக இருக்குது. என்னடா இவ்வளோ சுகர் ஏறிடுச்சா அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி, இந்த 10 நாளாக கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே இருக்கு, ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கு. நான் இதனால் நான் படுத்தது ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்ட முடியாமல். அப்புறம் நியூட்ரிஷன் பவுடர் இது வாங்கி குடிச்சிட்ருக்குறேன். இது குடித்தா கொஞ்சம் சுகர் கண்ட்ரோல் வரும். ஏன்னா இது 0 சுகர் தான், இதில் எதுவுமே இருக்காது. அதனால் இது வாங்கி குடித்தேன். இது வாங்கி குடித்ததுக்கப்புறம் நேற்று காலையில் சாயந்தரம் 2 நாள் 250 தான் இருந்துச்சு. மார்னிங் 200, சாப்பிட்டதுக்கப்புறம் 250 கரெக்டாக ஓரளவுக்கு கவர் ஆச்சு. நேற்று சின்ன ஒரு டென்ஷனு, அந்த டென்ஷன்னால் இப்போ இவ்வளோ 585 போயிடுச்சு. இதை நான் என்னங்க பண்ண முடியும்? ஃபுட்டு சாப்பிட்டெல்லாம் போகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது இப்படி போயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னென்னா தனியாக இருக்கிறேன். எந்த நேரத்தில் சுகர் என்ன பண்ணும்னு யாருக்கும் தெரியாது. அது நல்லா இருந்தாலும் இருக்கலாம், நல்லா இல்லாமல் டக்குன்னு ஏதோ ஒன்று ப்ராப்ளம் உண்டாக்கி விட்ரும். சுகரை இது நல்லதாக இது கெட்டதான் நம்ம சொல்லவே முடியாது. கடவுள் புண்ணியத்தில் எப்படி இருக்குமோ இருக்கட்டும். என்னால் எப்படி பேசுறது என்ன பண்ணுறதுன்னு கூட புரியல. கூட ஒருத்தர் இருந்தாங்கன்னா அது ஒரு தைரியமாக இருக்கும். ஒருத்தர் கூட இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளால இருக்க முடியாது. இதே யாரையுமே நான் குறை சொல்ல விரும்பலைங்க. என்னுடைய தலையெழுத்து இப்படித்தான் வரணும், இப்படி போகணும் அப்படின்னு தலையில் எழுதியிருக்குது. வேற ஒன்றும் இல்லை. சரி, நல்லதாக கெட்டதாக எதையும் ஒன்று வரட்டும். நம்ம கையில் எதுவுமே இல்லை. எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்குவார். இந்த பூனைக்குட்டிக்கு கூட என்னால் சாப்பாடு சரியாக வாங்கி கொடுக்க முடியலைங்க. ஏன்னா அது கேட்குற சாப்பாடு மீன் தான். அந்த சின்ன குட்டி இந்த 2 ஏதோ ஒன்று சாப்பிட்டு எப்படியோ சமாளிக்குதுங்க. அந்த ஒரு குட்டி மட்டும் 2-3 நாள் எதுவும் வாங்கி போடல. பெடிகரி இருக்குது, அது சாப்பிடணும்னு பார்த்தா அந்த குட்டியோடு சேர்ந்துட்டு இது 2ம் சாப்பிடாம இருக்குதுங்க. எனக்கு என்னுடைய வியாதி விட அதை ரொம்ப பாவமாக பார்த்து நினைக்கிறேன். அந்த ஜிமிக்கி இறந்துருச்சு பார்த்தீங்களா, அது இதே மாதிரி தான். ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாப்பிடாமையே இருக்கும். எடுத்து வச்சு தூக்கத்தில் கொண்டு பால் கொடுத்து அதை காப்பாற்றி வளர்த்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இதுவும் அப்படித்தான் பண்ணுது. எனக்கு கஷ்டமாக இருக்குது. அது நினச்சாலும் அதை விட கஷ்டமாக இருக்குது. ரெண்டுமே நான் போகிறதுக்குள்ள இது எல்லாமே போயிடுச்சுன்னா பெஸ்ட்டுன்னு தோணுது எனக்கு. ஏன்னா நான் போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன், இதுகளுக்கு பார்க்கறக்கு ஆள் இல்லை யாருமே. அனாதையாக வத்தி நொந்து நூலாயித்தே சாகணும். கடவுள் அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் உயிர் பிச்சை கொடுத்தாருன்னா பரவாயில்லையான்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இருக்கிற நிலைமை பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தோணிக்கிட்டு இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை, ஏன் இப்படியெல்லாம் ஒரு இது அந்த மாதிரி தோணிக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் கடவுள் என்னென்ன விதி எப்படி போட்டிருக்காரு. நம்ம கையில் எதுவுமே இல்லை. எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு